நல்ல வாசனையா நல்லெண்ணெயில செய்யற இந்த சின்ன வெங்காய சாதம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். முக்கியமா ஸ்கூலுக்கு போற பசங்க சரியா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, பசிக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் சேர்த்திருக்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுமே நல்ல பசிய தூண்டுற மாதிரி தான் இருக்கும். இடிகள் இல்ல மிக்சர் ஜார் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுல 2 பச்சை மிளகாய், 1 கை கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லெண்ணெயில செய்யறதா விசேஷம். நான் இன்னைக்கு மனமான காடிய நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுலயே நம்ம வதக்கி வச்சிருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 தக்காளியை நான் அரைச்சு உள்ள சேர்த்திருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் வீட்டுல அரைச்ச குழம்பு தூள, சாம்பார் தூள சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலங்க, தக்காளியில இருக்கிற தண்ணியே போதும். அவ்வளவுதாங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுமே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதமும் கூட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறினீங்கன்னா முடிஞ்சது. சின்ன வெங்காயம் உரிக்கிறத தவிர இதுல பெரிய வேலை இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு